வெல்கம் டு ராசி ஸ்டடீஸ். இது உங்கள் சுகன்யா. அமிர்தா டீம்டு யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அமிர்தா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும். அந்த அமிர்தா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஃபேஸ் 1 எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணாங்க. அந்த ஃபேஸ் 1 எக்ஸாமுக்கு உண்டான ரிசல்ட்ஸ் வந்தாச்சு. ஸோ அதை பற்றின வீடியோ தாங்க. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தெரியாமல் தெரிஞ்சுக்கிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா அமிர்தா டீம்டு யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணணும்னா அவங்க ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 2 எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஃபேஸ் 1 எக்ஸாம்ஸ் யாரெல்லாம் எழுதினாங்களோ அவங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்தாச்சு. சரிங்களா? ஸோ அந்த ரிசல்ட்ஸ் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, நீங்கள் உங்களோட அப்ளிகேஷன்ஸ் நம்பர், அது மட்டும் இல்லாமல் உங்களோட மொபைல் நம்பர்ஸ் நீங்கள் கொடுத்துருப்பீங்க. உங்களோட மொபைல் நம்பருக்கே உங்களுக்கு எஸ்எம்எஸ் அலர்ட்டாக உங்களோட ரிசல்ட்ஸை வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அமிர்தா வெப்சைட்ஸ்லேருந்து அவங்க வந்து லிங்க் வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் உங்களோட மொபைல் நம்பரில் எஸ்எம்எஸ் அலர்ட்ஸை ஓப்பன் பண்ணுங்கள். அந்த எஸ்எம்எஸ் அலர்ட்ஸை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்டிகுலராக அந்த லிங்கை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு அமிர்தா வெப்சைட்ஸ் போகும். அதில் அப்ளிகேஷன் நம்பர், உங்களோட பாஸ்வேர்ட் மீன்ஸ் அவங்க வந்து ஓடிபி ஒன்று ஜென்ரேட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபி உங்களோட மெயில் ஐடிக்கு வரும். அந்த மெயில் ஐடியில் இருக்கிற ஓடிபியை நீங்கள் வந்து அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ரிசல்ட்ஸை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ நீங்கள் எஸ்பெஷலி இந்த ஃபேஸ் 1 ரிசல்ட்ஸ் வந்த பிறகு நமக்கு சீட்ஸ் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற பேனிக் ஆக வேண்டாம். ஸோ உங்களுக்கு இப்போ ஃபேஸ் 1 ரிசல்ட்ஸ் தான் வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஃபேஸ் 2 ரிசல்ட்ஸ் வரணும். ஃபேஸ் 2க்கு யாரெல்லாம் எக்ஸாம்ஸ் எழுதுறீங்களோ அதுக்கு அப்ளிகேஷன்ஸ் போடுங்க. ஃபேஸ் 2க்கு வந்து எஸ்பெஷலி ஃபேஸ் 1 எக்ஸாம்ஸ் எழுதுகிற மாணவர்கள் ஃபேஸ் 2க்குன்னு தனியாக அப்ளிகேஷன்ஸ் போடணும்னு அவசியம் இல்லை. ஃபீஸை மட்டும் பே பண்ணால் போதும். அதுக்குண்டான லிங்க் வந்து இன்னும் ஜென்ரேட் ஆகலை. சப்போஸ் லிங்க் வந்து ஜென்ரேட் ஆகிடுச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதையும் தாண்டி உங்களோட பர்சன்டேஜ் என்ன அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாமளும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ நிறைய கமெண்ட்ஸ் வருது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம லைவ் செஷன்ஸ் வந்து உங்களுக்கு எந்த காலேஜஸ் கிடைக்கும், எந்த மார்க்ஸுக்கு, எந்த ரேங்கிங்க்கு கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம வந்து சொல்லலாம். இதையும் தாண்டி நாம் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் லிங்க் வச்சுருக்கோம். இந்த வாட்ஸ்அப் லிங்க்குங்கிறது ஒரு நியூ வாட்ஸ்அப் லிங்க்கு. இந்த நியூ வாட்ஸ்அப் லிங்க்கில் 2025-26 யாரெல்லாம் ஜெய் மெயின்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதுறாங்க, இல்லை நீட் ஆஸ்பிரன்ஸாக இருக்காங்க, இல்லை டீம்டு யூனிவர்சிட்டியில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறாங்க, இல்லை 12th கேண்டிடேட்டாக இருக்காங்க, அந்த மாதிரி இருக்கிற கேண்டிடேட்ஸ்க்கு எல்லாருக்குமே நம்ம ஃபர்தராக எந்தெந்த காலேஜஸ்லாம் இருக்குது, எந்த மாதிரி கவுன்சிலிங்ஸ்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிற நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம அந்த லிங்க்கில் நம்ம ஷேர் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் இது வந்து நியூ வாட்ஸ்அப் லிங்க்கு. அந்த நியூ வாட்ஸ்அப் லிங்க்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. எஸ்பெஷலி நீங்கள் கவுன்சிலிங் அட்டன் பண்ணி காலேஜ் ஜாயின் பண்ணுற வரைக்கும் அந்த வாட்ஸ்அப் லிங்க் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக ஜாயின் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தெரியாமல் தெரிஞ்சுக்கிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.